பெண்மையின் காவலன். அத்தியாயம் 5. இன்று உண்மை வெளிச்சத்திற்கு வரும் நாள். இங்கே காதல் மட்டுமில்லை, உறுதி, பொறுப்பு, தைரியம். காதலை எப்படி பாதுகாப்பது என்பதை நிரூபிக்கப் போகும் தருணம் இது. மீனாவின் கண்களிலிருந்த நீர்த்துளிகள் காய்வதற்கு முன் பைக் ஒரு வீட்டு வாசலில் வந்து நின்றது. அவள் ஏதோ நினைவில் அமர்ந்திருந்தாள். அருண் அவளிடம் கண்ணாடியை பார்த்து சிரித்தபடியே, ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்குங்க என்றான். இறங்கிவிட்டு நிமிர்ந்தவளின் விழிகள் வியப்பால் விரிந்தன. ஆம், அவர்கள் மீனாவின் வீட்டு வாசல் முன் நின்று கொண்டிருந்தார்கள். பைக் சத்தத்தை கேட்டு விரைந்து மீனாவின் தாய் உள்ளிருந்து வெளியே வந்தார்கள். அவள் என்ன நடந்தது என்று சுதாகரிப்பதற்குள் மீனாவின் தாய் அவனிடம், உள்ள வாங்க தம்பி, என்ன இந்த நேரம் வந்திருக்கீங்க, அதுவும் இவ கூட, அவர் கேள்விகளை அடுக்கினார். இடையில் மீனா குறுக்கிட்டு, எங்க அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். அருண் அவளிடம் சொல்றேன் என்று சொன்னான். அத்தியாயம் 3 மறைக்கப்பட்ட உண்மை வெளிவரும் நேரம் இது. அன்று தீக்காயங்களினால் அந்த பெண் இறந்தவுடன் அருண் மிகவும் கோபமாக ஸ்டேஷனுக்கு சென்றான். அங்கே அவன் கண்ட காட்சிகள்தான் இவை. அவன் உள்ளே போன நொடி மேசை முன் நின்றபடி ஒரு பெண் பேசிக்கொண்டிருந்தாள். அவள் அழகில் தேவதையாய் இருந்தாள். அவளின் அமைதியான கண்கள் இப்போது தீ போல இருந்தன. அவள் பேசின குரலில் ஒரு நடுக்கம் இருந்தாலும் அதை கடந்து வந்த ஒரு உறுதி இருந்தது. அது ஒரு கொலை, விபத்து இல்லை. நான் அதை பார்த்தேன். அவளுக்கு நியாயம் கிடைக்கணும். ஸ்டேஷன் முழுக்க அமைதி. அந்த அமைதியில் அவளின் சுவாசம் கூட சத்தம் போல் கேட்கும் அளவிற்கு. அருண் அந்த காட்சியை வாசல் வெளியே நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான். அவளை பார்த்த அந்த நொடியிலேயே அவனது இதயம் ஒரு மெது அதிர்வை உணரத் தொடங்கியது. முதல் பார்வையில் காதல், ஆம், சாத்தியமே. அவளை கண்ட நொடியினில் அவன் உணர்ந்து கொண்டான். போலீசார் அவளிடம் சொன்னார்கள், இது உங்களுக்கு ஆபத்தாகலாம், இதை விடுங்க, வீட்டுக்கு போங்க. ஆனால் அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் பயம் இல்லை, தைரியம் மட்டும். உயிர் ஒரு நாள் போகத்தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் செய்யட்டும். அவளை பார்த்து கொண்டிருந்த அருணின் கண்கள் விசித்திரமாய் மென்மையானது. அருண் உறுதியாக அறிவான், கொலை செய்தவன் தன் அதிகாரத்தால் நிச்சயம் இவளை பழிவாங்க வருவான் என்று. அந்த நொடி இனி இவளின் பாதுகாப்பு நான்தான் என்று முடிவு செய்தான். அன்று முதல் அவளை பின்தொடர்ந்தான். அவளை பற்றி அனைத்தையும் அறிந்து கொண்டான். அவளின் தாயிடம் சென்று நடந்த அனைத்து உண்மைகளையும் கூறி, உங்கள் பெண்ணை நான் விரும்புகிறேன், அவளை திருமணம் செய்து கொள்வேன், ஆனால் முதலில் அவளின் உயிருக்கு பாதுகாப்பு செய்து கொடுப்பேன் என்று கூறி அவளின் தாயிடம் சம்மதம் பெற்றுக்கொண்டான். மீனாவின் தாய் மருத்துவ பரிசோதனைக்கு செல்லும்போது அருணை ஏற்கனவே அறிந்திருந்தார். எனவே அவர் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அவளது இதயம் ஒரு நொடி நின்றது. அவளுக்கு நம்ப முடியவில்லை. 2 வருடங்கள் அவள் ஒருவரை அமைதியாக காதலித்தாள். அதே 2 வருடங்கள் அவன் அவளுக்கு காத்து கொண்டிருந்தான். அவள் வேலைக்கு செல்லும் பாதையில் வந்து நிற்பது, அவள் வேலை முடிந்து வரும்பொழுது அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்வது, இவை அனைத்தும் அருண் செய்த திட்டமிட்ட வேலைகளே. அவள் மெதுவாக அருணை நோக்கி கேட்டாள், அப்ப அந்த பக்கத்துல வந்த பெண், அவங்க யாரு? அருண் மெதுவாக சிரித்து சாதாரண குரலில் சொன்னான், அவள் என் மாமா பொண்ணு, மகளிர் காவலர், உன் பாதுகாப்புக்கு உதவ வந்தவள். இந்த 2 வருடங்களில் நாங்கள் இருவரும் இணைந்து அந்த கொலைகாரனை நிரந்தரமாக சிறையில் வைக்கும் முயற்சியில் இருந்தோம். ஆனால் இன்று காலை அவன் தப்பித்தான் என்ற செய்தி அறிந்தேன். உனது வேலையை தாமதமாக முடிக்க செய்ததும் அவனது சதிதான். இன்று ஏதோ அசம்பாவிதம் நடக்கும் என உணர்ந்தேன். அதனால்தான் இரவு உதவிக்கு அவளையும் அவளது குழுவையும் அழைத்திருந்தேன். அனைத்தும் எனது திட்டப்படி நடந்து முடிந்தது.
நாங்கள் அவனின் தூக்கு தண்டனைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அவன் செய்த கொலையில் நானும் ஒரு முக்கிய சாட்சிதான். மிக விரைவில் அதில் வெற்றியும் காண்போம். அவளது கண்களில் நீர் தானாக வந்தது. அது துன்பம் இல்லை, விடுதலையும் அன்பும் பாதுகாப்பும். இரு இதயங்கள் இணையும் இனிய தருணங்களை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கற்பனைக்கு உயிர் கொடுப்போம்.